ஆனால் இப்போ உன் பிள்ளை வாழ்க்கையை பிரிஞ்சிருக்கு, அது சரியாகாது, விட்டுரு. இப்போ அடுத்து இந்த வாழ்க்கையை பூட்ட முடியுமான்னு கேட்டேன். எப்போ பங்குனி உத்தரவரை பொறுமையாக இருக்க சொல்லவா? ஓகே, வேலெடுத்து விளையாடு, கால் வந்துட்டுவான், பொறுமையாக இருப்பான். பங்குனி மாதம் வரை பொறுமையாக இருக்கணும். சுமார் இன்னொரு 10 மாத காலங்கள் இருக்குது. அதுக்கடையில் நீ அவசரப்பட்டு எதாவது முடிச்சனா அதுவும் வீட்டுக்கு போகும். இன்னும் மீண்டும் கருப்பசாமி ஐயா இன்னொரு மனம் முடிவீங்க அப்படின்னு கேட்பீங்க. பங்குனி வரை பொறுமையாக இருக்கலாமா? பக்கத்தில் வா, வெற்றியாக்கி தரேன், நடத்தி தரேன், சந்தோஷமாக இருப்பா. இந்தா காசு பணத்தோட ஆனந்தமாக இருக்கு. கருப்பசாமிக்கு மருத்துவம் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? மருத்துவம் யாருக்கு மருத்துவம்? உடல்நிலை மருத்துவம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்திருப்பது யாருமா? காலன் சொல்லலாம். இதில் வந்து பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, காரைக்காலை சார்ந்தவங்களும் நிற்கிறீங்க இல்லையா? அப்படி தானே? நீ இது ஒரு பார்த்தியா? உங்களுடைய ஏடுகளை எடுத்து பார்த்தேன் அப்பா, உன்னுடைய ஏட்டை எடுத்து பார்த்தேன். சனி பகவானுடைய பார்வையின் காரணத்தினால் நுரையீரல், உணவு குழாய், இடுப்பு, நரம்பியல் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த பெண்மணிக்கு. உண்மையானே? ஆனால் இது இயற்கையால் வந்தது தானே தவிர எந்த ஒரு மந்திர தந்திரத்தால் வந்தது இல்லை. இத்தனை சுமையும் உடலால் இருந்தாலும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மனவேதனையும் குழப்பமும் இருக்குது. உங்கள் சொல்ல கேட்டிருந்தா அது நடக்குமா? நடக்காது. இப்போ உள்ள கேட்கலையே, கால் வந்துட்டுவான். எந்த பிள்ளை நம்ம சொல்ல காட்டுச்சு? என்னென்ன நம்ம தான் பிள்ளைகள் சொல்ல கேட்கணும். பிள்ளை வைத்தவங்க அத்தனை வரைக்கும் நான் சொல்லுதேன். நம்ம தான் பிள்ளைகள் சொல்ல கேட்கணும். என்னவா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேங்க நீ. அப்போ உன் பையன் சொல்ல கேட்கியா? அதனால் அந்த வாழ்க்கையும் சரியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? விவரித்து பேசாமல் விளக்கமாக கேட்கலாம். என்ன வேண்டும்? அவங்களுக்கு பணம் இன்னும் வந்து சேரணும்ல. அவங்களுக்கு பல கோடிகள் வருதுல்ல. அதில் தானே உங்களுக்கு தாரம்னு சொன்னாங்க. அந்த கோடி வரப்போகிறதும் இல்லை, உன் பணம் திரும்ப போகிறதும் இல்லை. அது அத்தனையும் போய் ட்ரஸ்ட்டில் வந்துடும். ரிசர்வ் பேங்க்லேருந்து எங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க, எங்கள் பேர் லிஸ்ட்டில் வந்துருச்சு, பொறுமையாக இருங்க சார், உங்களுக்கு கூடுதலாக தாரேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தினா இதானே உண்மை? அந்த பணம் வராதக்கா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற, கொடுத்த பணத்தை வாங்கி தாரேன். இப்படி இந்த பக்கத்தில் வா. எட்டி இருந்தாலும் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? பக்கத்தில் வா. போய் போல நல்லாரு வாங்க. நண்பனும் பகை போல் தெரியும், அது நாள் பட புரியும். உனக்கு உன் வயிறப்பாரு அக்கா, உன் வயிறப்பாரு. அவங்கள கூட்டம் சரியாப்போம். சரி இல்லை, எனக்கு இங்கே வாதம் பண்ணதுக்கு நேரம் இல்லை, வெளியே போங்க. கர்மசாமிக்கு நான் நடத்துகிற தொழிலில் தடையும் வேதனையும் இருக்குன்னு சொல்லி பாண்டிச்சேரியிலேருந்து மன வருத்தப்பட்டான். கவர்மெண்ட் போயிருக்காது. பாப்பா யாருக்குப்பா திருமணம் நடக்கணும்? நீங்கள் முதல்ல அதை கேட்டு நிற்கலை. வாங்கங்க. என்ன ஒருத்தனுடைய உள் மனத்துலேயும் உள் உணர்ச்சிக்குள்ளேயும் என்ன ஓடுதுங்கிற ரெக்கார்டு பூரா என்கிட்ட இருக்குது. யாருமே என்ன செய்ய முடியாது. சமாளித்து கொண்டு வந்து இருந்துட்டு வரத்தை கேட்டுக்கணும்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க. உண்மையா இல்லையா? டிங் கால் வந்துட்டு வாங்க. ஸ்டாப். புரிஞ்சுக்கிட்டோம்ல. அடுத்து ஏம்னா இப்படியெல்லாம் பேசுறீங்க? கர்மசாமிக்கு உன் பிள்ளைய பார்த்த உடனே எனக்கு வந்து நாகம் தான் தெரியுது. சிவன் கோயில் எங்கடா இருக்கு? நாகதோஷம் உன்னுடைய பிள்ளைக்கு இருக்குது. அதனால் கல்யாண சம்பந்தமான விஷயங்கள் குழப்பத்துக்குரியதும் உன் சம்மதத்துக்கு மீறிய பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. அந்த நிலைகளை மாற்றி உன் பிள்ளைய உன்னுடைய மனதுக்கு
கட்டுப்பட வைத்து மனக்கோலத்தை உருவாக்கி தந்தால் போதுமா? அடுத்த வாரம் புதன்கிழமைக்கு என்னை வந்து பாரு, எல்லாம் வெற்றியாக நடக்கும். போ. கர்மசாமிக்கு இருக்கா? அதுக்கு அந்த பக்கத்தில் போனால் மின் கம்பம், அதுக்குள்ளே ஒரு கோடி, ஒரு சின்ன பூஞ்செடிகள், செடி முல்லாம் செத்தையெல்லாம் வைக்கிறது மாதிரி ஒரு சின்ன வெட்ட வழி. அதான் உங்கள் வீடு. கால் வந்துட்டு வா. அப்புறம் பொய்யா சொல்லுறதுக்கு நான் உட்காந்துருக்கேன். ரெண்டே கால் ஆண்டுகளாக உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் காலடி மண் எடுத்து மாந்திரிகம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் உங்கள் வீட்டுக்குள்ளே உருவாகுச்சு. அந்த நிலைகள்லாம் ஒரு காரணம் ஆகிடுது. ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. எங்கே இருக்கிறா? அங்காளம்மா, மாரியம்மா, காளியாத்தா. புரியுதா? இப்போதைக்கு பணத்தாலும் தொழிலாலும் வேதனைப்பட்டு நொந்துக்கிட்டு இருக்கீங்க. இதை தெளிவு பண்ணி உங்களை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்னடா வேணும்? பக்கத்தில் வாங்க, கடன் படாமல் காப்பாற்றுறேன். ஆவணி மாதத்தில் அடிக்கல் நாட்டு உன்னை வெற்றியாக்கி தரேன். அதுக்கு முன்னால் முந்திராத. என்ன பணம் தந்தாச்சு, சந்தோஷமாக. அதை நான் சொன்னதை நீங்கள் கவனிக்கவே இல்லையே, அதனால தான் அந்த சப்ஜெக்டை மாற்றி இந்த பக்கம் வந்தேன். வாமா, நேராவது கஷ்டம் தீர்ந்தாச்சு. பணம் தானே வேணும், அவ்வளோதான். வேறு என்ன வேணும்? பணம் தான். நல்லா இருங்க, எல்லாம் வெற்றி ஆகிடுங்க. ஆவணிக்கு முன்னால் முந்திராத தம்பி. அதே நாமக்கல் எல்லை. அப்படியா? பிள்ளையின் கல்வியை பற்றி கேட்டு வந்தது யார்? பிள்ளையின் கல்வி சம்பந்தமாக கேட்டு வந்தது. என்னம்மா, யார் உங்கள் பிள்ளை படிக்கானா? இந்த அக்கா நல்லா. பெட்டா பெட்டா. என்ன கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கானா? மல்டி பர்பஸஸ் மீடியாவா? மல்டி பர்பஸஸா என்னது? எஸ், ஓகே. கால் விட்டு நான் உங்கள் சப்ஜெக்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். எண்ணிலாரும் தவத்தோன் தூரமாக இருக்கக்கூடாது. உன் பையனுக்கு வேலையை மட்டும் நான் அந்த கல்வியை நிறைவேற்றி வேலையை போட்டு தரணும். அது சமையாக்கி தந்தால் போதும்ல. வேறு ஆமாம், அவனும் பாஸ் ஆயிடுவான். நீ கவலைப்படாத. வெளிநாட்டுக்கு போவான். இந்தியாவில் அவனுக்கு வேலை கிடைக்காது. சரியா? நல்ல கோடி கோடியாக பணம் சம்பாத்தி பண்ணுவாங்க. கவலைப்படாத. இன்னொரு இடம் ஒன்று வாங்கி வீடும் கட்டிடுவீங்க. வேறு என்னடா வேணும் தம்பி? உனக்கு வேலை கிடைச்சாச்சு, வா. உங்கள் மாவட்டத்தில் மட்டும் 62 பேர்கள் வெயிட்டிங்கில் இருக்கான். எத்தனை பேர்? 62 பேர் போஸ்டிங் போட போகிறாங்க. நீ ஜெயிச்சிருவ. போ, அசைச்சு கொண்டு வரேன். என்ன நல்லா இருக்கும். முதல் சம்பளம் கோயில் தர்மத்துக்கு கொடுத்துரு. புண்ணியமாக இருடா, போடா. அதே நாமக்கல் எல்லை. யாரும் பாயாதீங்க. கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்த மக்கள் கால் சொல்லலாம். நீ கடன் கொடுக்க என்ன கடை வச்சுருக்க? பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் ஆற்றிலே இளமை மீண்டும் வருமா? சுகம் தருமா? முதுமையே சுகமா? கால வகுத்த கணக்கை அங்கே யார் காணுவார்? ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே. மனிதன் எப்பொழுதும் நம்ம காலு 10 அடி தான் பாயும். நம்ம காலு ரெண்டும் 10 அடி தான் பாயும். 20 அடி பாயும்னு துள்ளுனா கீழே விழுந்துருவோம். உண்மையா? அப்படி துள்ளி தான் இப்போ விழுந்திருக்க. அதனால் தகுதிக்கு மீறின கடன், மனவேதனை உங்களை மெல்ல மெல்ல காப்பாற்றி இதுவரை நான் தப்பிக்க வச்சிட்டேன். ஒவ்வொருத்தங்கிட்டையா கொடுத்தவன் மனம் புண்படவும் கூடாது, வாங்கினவன் ஏமாந்துடவும் கூடாது. இந்த ரெண்டுக்கு இடையில் உங்களை காப்பாற்றி ஆகணுமே. புரட்டாசி மாதம் வரை பொறுமையாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் உங்களை காப்பாற்றக்கூடிய நல்ல விஷயம் இருக்குது. அதுவரை யாராலும் அசைக்காமல் உங்களை காப்பாற்றுறேன், பிரச்சனையை தீர்க்கிறேன். மலையாளம் சென்று மனமகிழ்ச்சி அடைந்து செல்வங்களை பெற்று சீராக வாழ்வார். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா.
என்னப்பா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு குழந்தை வரம் உனக்கு வேணுமா? கல்யாணமே முடிக்கலையே, பின்ன எப்படி குழந்தை வரம் கொடுக்க முடியும்? என்னடா துபாயிலிருந்து குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்கள கூப்பிட்டுருக்கேன்டா. எங்கேயும் பேராத, அங்கேயும் நில்லு, அங்கேயும் நில்லு. அசத்துவோம் நம்ம என்ன கால் வந்துடலாம். காலம் என்னும் நதியினிலே ஓடம் என்னும் படகு. இன்னும் 2 தானே விடணும், இன்னும் 2 முறை விடணும். வீடியோ எடுக்காதீங்க யாரும். வரலாம். கடந்த காலத்தை பேசி கதைகளை ஓட்டி நேரத்தை பெருக்குவதை விட வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதே மிக சாலச் சிறந்தது என்பது என் கருத்து. இவன் உடலில் கர்ப்பப்பை சம்பந்தமாக குறை இருப்பதாக உங்களுக்கு மருத்துவ ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் குழந்தை பெறுவதற்கு ஒரு பொழுதும் தடையாக இருக்காது என்பது மேலிருந்து உத்தரவு. அதனால் பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனாக பிறக்கும். முருகா அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? என் புருஷனும் முருகன், என் பிள்ளையும் முருகனா. இவன் உடனே பேவுல அப்படி தானே நினச்ச நீ. இவனை நீ முருகான்னு கூப்பிடு, உன் மகனை கிருபாகரா அப்படின்னு கூப்பிடு. முருகனுடைய 1008 திருநாமத்தில் அதுவும் ஒன்று. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. அதனால் அப்புறம் சாமி நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்குறோம். இந்த குழந்தை காலதாமதமாக நடக்குமா, அல்லது நாங்கள் வேற ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிடுறது மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையும் வளர்த்துக்கிட்டு இயற்கையாக பெறுவதையும் நாங்கள் பெற்றுக்கிடட்டுமா அப்படின்னு ஒரு குழப்பம் நேற்று முழுக்க உன் உள்ளத்தில் இருந்துச்சு. உண்மையா இல்லையா? ஆனால் இந்த பிறவியில் 2 பிள்ளை உனக்கு உண்டுங்கிறது உண்மை. 2 குழந்தை, 2 எத்தனை எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தியா? 2 குழந்தை உண்டு என்பது உண்மை. ஆனால் இவன் உடனே சொல்லுவான், நீங்கள் தர்றது உண்மையாக இருந்தால் நான் எதுக்கு பல லட்சத்தை இன்னொரு இடத்துல போய் செலவழிக்கணும்? எனக்கு அது அவசியம் இல்லை. முதல்ல சாமிக்கே மரியாதையை கொடுப்போம். அதனால் அந்த குழந்தைய பெற்ற பிறகு யாருக்கு வேணாலும் தர்மம் செஞ்சு ஒரு அநாத பிள்ளையை கூட எடுத்து நம்ம தர்மமாக வளர்த்துக்கிடுவோம் அப்படின்னு உன் உள்ளம். கால் வந்துட்டுவான். நல்ல எண்ணம், உயர்ந்த உள்ளம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்த கனியை அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டுட்டு மேலாம் தேய்ச்சி குளிக்கணும் இன்று இரவு அல்லது நாளை காலை. உடம்பில் இருக்கக்கூடிய கர்ப்பசக்தியின் தடைகள் நீங்கும். இந்த கனியை நீ சாப்பிடணும். இந்த கனியை எண்ணெயை நினைத்து 150 நாட்கள் என்னை நினைத்து பிரார்த்தனை பண்ணணும். 150 நாள்னா எத்தனை மாதம்டா தம்பி? ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் சஷ்டி விரதம் வரை. சஷ்டிக்கு பின்பு கர்ப்பப்பையிலே குழந்தை ஜனனமாகும். வெற்றிவேல் முருகா என்று உலகமைக்க வாழ்வீர்கள். சந்தோஷமா இருங்க செல்ல மக்களே, ஐஸ்வர்யமா இருங்க. உன் தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் உடல் சம்பந்தமான பிரச்சனையும் தீர்ந்துடும். நீ கவலைப்பட வேண்டாம், எந்த நோயும் இல்லை. என்ன மன உற்சாகமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. போயிட்டு வாங்க. அதே துபாய் தேசத்தில் இருந்து நீங்கள் தானே எங்களுக்கு குலதெய்வம், என் பிள்ளைய படிக்க வைக்கணும், நான் வீடு வாங்கணும், எப்படியாவது எங்களை காப்பாற்றிருங்க ஐயா, ஆக்கி தரேன், வெற்றி ஆக்கிடலாம். சந்தோஷம் மக்களே, ஆனந்தமாக இருங்கள், அருள் வடிவாக இருங்கள். கர்மசாமிக்கு நாகர்கோயிலிருந்து துபாய்க்கு சென்ற மகன். இப்போ தான் நீ சரியான உத்தரவு தரானே. நீ நினைச்சதும் மழையடிக்கணும் ராசாத்தி, அது எனக்கு. நல்ல பாட்டு தானடா முருகா. வறண்ட பூமிக்கு மழை வந்து பயிர்களை செழிக்க வைப்பது போல தம்பி, உங்களுக்கு வந்து நாகர்கோயில்னு சொன்னதுனால நீங்கள் வந்து நிற்கிறீங்க. நீங்கள் இல்லை, போய் உட்காருங்க.
நாகர்கோவிலேருந்து துபாய்க்கு போனவங்கன்னு நான் விவரமாக சொல்லியிருக்கேன். இன்னொரு காலம் விட்டு உடம்பு குழைச்சிட்டான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 பேர்கள் உங்கள் குடும்பத்தை ஏமாற்றி வஞ்சந்துட்டாங்க. அதில் உங்களுடைய உழைப்பு பணங்கள் எல்லாம் நஷ்டமாகி இப்போ மனவேதனை அடைஞ்சு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த நிலைகளிலிருந்து மீளதுக்கு எனக்கு பணம் கிடைக்கணும் கருப்பசாமி, எங்கள் கடன்களையும் தீர்க்கணும், அதுக்கு எங்களுக்கு துணை கொடுங்கன்னு நீ கேட்க வந்திருக்க. காலம்னு சொல்லலாம். அதனால் நீ இருக்கிற இடத்துல உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதில் உன் கடன்கள்லாம் தீரத்துக்கு வழிவகுத்து தரேன். புதிய வீடு கட்டி இதே செந்தமிழ்நாட்டில் அருமையாக இருப்பேன். ஆமாம், என்ன செய்யணும்? தரணுமா? இரு வாங்கி தரேன். கண்ணமுடு வெற்றி உண்டு. சரி இருங்க, பிற வாங்கிட்டு. கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர் பக்தர் வந்த கோயம்புத்தூர். குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரும் இருக்கீங்களா கோயம்புத்தூரில்? வாப்பா. முத்துக்களோ பெண்கள். அமைதி. என்ன சத்தம்? கொஞ்சமாவது அமைதியாக இருக்க வேண்டாம். யார் வேண்டாம்? நல்ல காலில் விடலை. எல்லோ பர்னு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிளட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் செக் பண்ணிங்களா? இவங்களுக்கு செக் பண்ணிங்களா? சரி, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க? அந்த முட்டை வளர்ச்சி ஆயிரும்னு மேலேருந்து உத்தரவாயிடும். வெற்றியாக்கி தந்துடுறேன். குழந்தை பாக்கியம் கிடச்சாச்சு. கால்னு சொல்லலாம். ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் ஒரு முறை அப்படி இருக்குது. அதுக்கு பிறகு தான் அந்த குழந்தை தங்கும். கால் என் பேரை வைடா, ஆனந்தமாக இருப்ப, சந்தோஷமாக இரு. கருப்பசாமிக்கு வரலாம். இந்த கனியை நீ சாப்பிட்ரு, கரு தங்கும். இந்த கனியை என்னைய வச்சு பிரார்த்தனை செய். செல்வமும் பெருகும், புத்திர பாக்கியமும் கிடைக்கும். நல்லா இருக்கும். டமாட்டிய அப்படியா? சரி, மாற்றும். கருப்பசாமி, திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருக்குண்ணே திருமணம்? உங்கள் பையனுக்கா? கால் அனுப்பிட்டாங்க. அங்கே கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே திரு கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கோனியம்மன் ஒரு தெய்வம் வருதா? எங்கே இருக்கு? டவுன் காலில் இருக்குது. உங்கள் எல்லையில் உள்ள பெருந்தெய்வமா? கால் அனுப்பிட்டாங்க. மலைமகளே, உன் கருணை வடிவம் கண்டு தண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னதும் உண்டு. இலைகளிலே வேப்பிலைக்கோர் புகழ் உண்டு. எங்கள் மாறி நீ தந்த பரிசென்று. உங்கள் பையனை கூப்பிட்டு கேட்டீங்களா? என்ன சொன்னான்? அவன் தள்ளி விட இன்னொருத்தையை தள்ளிக்கிட்டு போகிறான்ல. அப்படின்னா எப்படி வாங்கிட்ட ஓப்பன் பண்ணுவேன்? புரியுதா? காலன்ட்டு இப்படியெல்லாம் ஓப்பனாக பேசலாமாடா முருகா? பேசக்கூடாதுல்ல.
நான் அதுக்கு நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம், ஓப்பனாக பேச தான் உட்காந்துருக்கோம். அப்போ தான் தப்பு செய்தவன் உணர்ந்து பார்ப்பான். ஒருத்தி வருவா அங்கேருந்து, எனக்கு உத்தரவே வரக்கூடாது, நான் சும்மா திருநீர் மட்டும் போயிட்டு போனால் அப்போ அதுவும்பா. இப்போ உள்ள மாலை போட்டிருக்கு, கனி கொடுத்துருக்கு, நான் சொல்லக்கூடாதுங்கள ஏம்னு கேட்டால் அப்படி ஒரு ரகசியம் இருக்குண்ணா. இன்னும் ஒரு முறை காலம் சொல்லலாம். கேளாய் மகனே கேளொரு வார்த்தை வரலாம். நமச்சிவாயம். சிவபெருமான் தெரியுதாரா? எங்கப்பா இருக்காரு? சரி, ஓகே, வாங்க. பையனுடைய மனதை மாற்றி திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? செல்வமாக ஆக்கி தரேன். இப்படி மாறிடுவான். அடுத்த வாரம் என்னை வந்து பாருங்கள். கால் ஒன்று வரலாம். முருகா, நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால். வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருதா? யாருப்பா அது? அம்மன் தெய்வம். இறந்து போன ஒரு ஆத்மா, ஒரு பெண்ணின் ஆத்மா. கால் ஒன்று வரலாம். உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுமா? நிறைய கடன்களும் மனக்குழப்பம் இருக்குது, அதை தீர்க்கிறது எப்படி? அவன்கிட்ட கேட்டீங்களா? நல்ல சொல்லுங்க. கேட்டுட்டு என்னை பாருங்க, இருக்கு இல்லைங்கிறது பிறகு முடிவெடுப்போம். இன்னொருத்தனை காலில் வந்துட்டுவாங்க. இப்படித்தான் ஒருத்தர் என்கிட்ட வந்தார். கடன்கள் இருக்க அப்படின்னேன். கடனா? ஏக்கா? இல்லையே அப்படின்னாரு. அப்படியா? வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த வாரம் வாங்க. வீட்டுக்கு போனார். மேஜர் ட்ராவெல்லாம் திறந்து பார்த்தாரு. ஒரு பத்திரம் கிடந்துச்சு உள்ள, அக்ரிமெண்ட்டு. இவர் மகன் இவனுக்கே தெரியாமல் 50,000 வாங்கி கடன் வச்சுருக்கான். நான் உங்களை சொல்லலை, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லுதேன். பக்கத்தில் வரலாம். புரட்டாசியிலேருந்து கல்யாண வேலையை தொடங்கி வெற்றி அடையலாம். எஸ், எல்லாம் வெற்றியாக நடக்கும், மன நிறைவாக நடக்கும். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. அதே கோயமுத்தூர் காரமடை எல்லை, காரமடை. கால் ஒன்று வரலாம். சொடியாக போனோம்னா கோடித்தனம் கையை தட்டும், அம்மா கையை தட்டும். இன்னொரு தரம் கால் ஒன்று வரலாம். வரலாம். ஏப்பா, செக்கு வந்து கண்டிப்பாக ஆட்டித்தான் ஆகணும். ஆனால் ஆட்டுற மாடு வந்து நடக்க முடியாமல் கிடக்கு. அப்போ செக்கை என்ன செய்ய? வேற ஒரு மாடு வச்சு ஆட்டிட வேண்டியதான். காலில் வந்துட்டு வா. அதே மாதிரி உன் பணத்தை ஒருத்தன் வச்சுக்கிட்டு தர்றதுக்கு ரொம்ப முரண்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பணத்தை நான் வாங்கி உன்னை செம்மையாக ஆக்கி தந்தா போதுங்களா? அந்த பணத்தை நான் வாங்கி தருகிற பொழுது அவன் குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு ஒரு சிறிய கண்டம் ஏற்படும். அப்படி ஒரு விதி இருக்குது. அதில் எந்த பாதகமும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். உன் பணம் கிடைச்சாச்சு, மகிழ்ச்சியாக இருக்கலாம். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கண்களும் வேதனையும் அடைந்து வந்த மக்கள். நீங்கள் கடன் பட்டிருக்கீங்களா? எத்தனை கோடிக்கு பட்டிருக்கியா? கால் ஒன்று வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ளுக்குள்ளே விநாயகர், சிவலிங்கம் எல்லாமே இருக்கு. சரிண்ணா? இருக்கா இல்லையா? வீட்டுக்குள்ள இருக்கு. அதையெல்லாம் ஒழுங்காக நல்லா பூஜை பண்ணி வாரீங்க. இத்தனை பிரார்த்தனை செய்த பிறகும் எங்கள் கஷ்டம் தீர மாட்டுக்கே கருப்பசாமி. அதுக்கு ஒரு முடிவு வேணும். யாராவது தடை போட்டிருக்காங்களா? இல்லை எங்கள் விதியே இதுதானா? இதுக்கு என்ன விளக்கம்
அதை நீங்கள் தீர்த்து தெளிவு பண்ணி தாங்கன்னு கேட்க வந்திருக்கலாம். கால் அனுப்புவாங்க. வாங்க, கடத்தை தீர்த்து வெட்டியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? பசங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன். பக்கத்தில் வா. எட்டி இருந்தனா எப்படி கிடைக்கும்? இந்தா, ஒரு பிள்ளைக்கு வேலையும் கிடைக்கும், உன் கடனும் தீரும். செம்மையாக்கி தர மகளே. நல்லா புண்ணியவான், நல்லா இருப்பா, உயர்ந்த மன உடையவன், வாழ்க. கர்மசாமிக்கு அதே மாதிரி கணவன் மனைவி என்னை விட்டுட்டு எல்லாரும் டீ குடிக்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீங்கள் தொழிலுக்காக வைத்திருந்த இடம் கொஞ்சம் இழப்பாயிடுது. ஆனால் இப்போ கடன் பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு சொத்து கைவிட்டு போய் தான் நடக்கணுங்கிற விதி வந்தாச்சு. அதை எந்த தடையும் இல்லாமல் ஆக்கித்தாரேன். கடனை தீர்த்துத்தான். உன்னுடைய உடல்நிலைக்குள்ள ஒன்றும் இல்லை, மனநிலைகளுடைய அதிர்ச்சியால் அந்த வலி வேதனை இருக்கிறது. ஆகையினால் அது மனதின் வலியை தவிர உடலின் வலி அல்ல. நல்லா மகளே. செல்வமார் கர்மசாமிக்கு கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? காலம் சொல்லலாம். திருநெல்வேலி சீதையில தம்பி நல்ல காலில் விடலையே. வரலாம். சாமி, முன்னோர்கள் செய்த பாவமோ யார் செய்த தோஷமோ எது இருந்தாலும் அதெல்லாம் நீக்கிட்டு எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு குடும்பத்தோடு வாழறதுக்கும் ஒரு தொழிலையும் அமைச்சு தந்திருப்பான்னு கேட்குறேன். உண்மை தானே? கால் வந்துட்டுவான். இந்தாடா, புரட்டாசிக்கு பின் உனக்கு கல்யாண வாழ்க்கை தொடங்கும். இனமிச்ச உன் கல்யாணம் நடக்கும். வெற்றியாக்கித்தாரு. நல்லா வெற்றியாக்கித்தாருக்கு பணம் தந்திருக்கேன். அசத்து போ. கர்மசாமிக்கு அதே திருப்பூர் என் பிள்ளைய நல்லாக்கி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. இன்னொருத்தரம் காலில் வந்துடுவாங்க. வாடாங்க. அப்பா என்ன செய்தவனுக்கு என்ன பேர்? புரியும்படியா ஒரு பேரை வச்சிருக்க கூடாதா? நீச்சுமார் இவனுடைய பிரெயினை பற்றி தான் உனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆனால் அவனுக்கு மன வளர்ச்சியும் ஃபீலிங்ஸ் சம்மந்தமான வளர்ச்சியும் இருக்குது. அப்பப்போ ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுதெல்லாம் நரம்பு பாதிக்கப்படுது. அதுதான் இதுக்கு காரணம். அதை நிறுத்தி நான் தெளிவாக்கி தந்துருந்தேன். இன்னும் 3 முறை நீங்கள் என்னை சந்திக்கணும். என்ன? ஆமாப்பா, வெற்றியாக்கி தரேன். இந்தா நல்லா இருக்கும். பக்கத்தில் வாங்க, ஜெயிச்சு தரேன். புண்ணியமாருமா, வாடாங்க. இருமை எங்கேயும் பேராதீங்க, நில்லுங்க. காலம் சொல்லலாம்.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், கொஞ்சம் கடன்கள் இருக்குது, அதை தீர்த்து தாரேன். இன்னொரு ஹோட்டல் ஒன்று வருது சாமி, அதை வாங்கட்டுமா வேண்டாமான்னு உன் மண்டையில் ஒரு குழப்பம். உன் தலையில் வச்சு இழுத்து கட்டி பணத்தை வாங்கிடுவோம்னு நினச்சி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. வாங்கிடுதேப்பா, கால் வந்துட்டு வா.